ஹாய் நண்பர்களே! நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, கொண்டைக்கடலை ப்ளஸ் பீட்ரூட்டை வச்சு பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணலாம். அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு நம்ம பீட்ரூட்டை ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொண்டைக்கடலையை நைட்டே ஊற வச்சு இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை செம்பு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பீட்ரூட் சுண்டல் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ ஒரு ஜாரில் 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில், கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு போய் விட்டுட்டு 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்து 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பீட்ரூட்டையும் கொண்டைக்கடலையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த பீட்ரூட் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்கும், ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இருக்கிறப்பே கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவல், சீரகம் இதெல்லாம் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணி வந்து லைட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ட்ரையாக நல்லா வதக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, கொண்டைக்கடலை பீட்ரூட் பொரியல் ரெடிங்க. பீட்ரூட்டை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பீட்ரூட் பொரியல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நம்ம ரசம், சாம்பார் சாதம் எதில் வேணாலும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, செம்மையான பீட்ரூட் பொரியல் ப்ளஸ் அதில் வந்து கொண்டைக்கடலை சேர்த்து செஞ்சோம். செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே மாதிரி பீட்ரூட் பொரியல் வைக்காமல் இந்த மாதிரி கொண்டைக்கடலையை சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இனியே வெயிட் பண்ணுறீங்க?